இன்னொரு லோ பட்ஜெட்டில் ஒரு XUV500 வந்துருக்குது. ஏற்கனவே போட்ட XUV500 முடிஞ்சது. நம்மக்கிட்டலாம் நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் அவ்வளோ கம்மி ப்ரைஸுங்க. எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள் நீங்கள் நான் ஏற்கனவே போட்ட XUV500. ஆனால் எங்கள் கஸ்டமரு நிறைய பேர் என்கொயரிக்கு விட்டு வண்டி இருக்கா இருக்கான்னு கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதனால மனசு தங்க முடியாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான காரு இந்த XUV500 நான் சொல்கிறேன். அதை விட இது பெஸ்ட்டு சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்கா இந்த வண்டி எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமரு. இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். இது வந்து மாடல் 2013. டைரெக்டாக 2வது ஓனருங்க. ஒரு இன்ஜினியர், ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்டர்லாம் நடத்துகிறாரு அவர். சும்மா ஆளுங்க ஒர்க் பண்ணுறவங்கள போய் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் போவார். இந்த வண்டியோட கண்டிஷனெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. பிளாக் கலருங்க. பிளாக்குனாவே ஒரு சிறப்பு, தனி சிறப்பு. அந்த பிளாக்கெல்லாம் தேடி நிறைய பேர் தேடின்னு இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தேட தேவையில்ல. XUV500ல பிளாக்கெல்லாம் ரேர். ஏன்னா பிளாக்குக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. இந்த XUV500 பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். அதே போல் பிளாக்ல என்னோட காரும் பிளாக் தான். பிளாக்குக்கு வந்து தனி லைக்கருங்க. ரொம்ப விரும்புகிறவங்க, ஒரு பிளாக்ல ரொம்ப டேஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். நானும் பிளாக் வச்சுருக்கிறேன். என்னோட காரும் ஷிஃப்ட் வச்சுருக்கிறேன், பிளாக் தான். ஸோ பிளாக் நாங்கள் தேடி வாங்குகிறோம். ஏன்னா உங்களுக்காகவும் ஒரு சூப்பரான காரு. இதுவும் டாப் மாடல் தான். இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்மக்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டியோட நம்பர் பாருங்க, TN10 AK 8887. நம்ம போடுற வண்டியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சொன்னல. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கு பாருங்க. தீபக்னா டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. வேற லெவலில் வண்டி மட்டும் தான் போடுவோம். அதே போல் இது ஃபேன்சி நம்பர் வண்டி. நம்பரெல்லாம் தனியாக பே பண்ணி வாங்கணும் வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கொண்டு வந்து என் கஸ்டமருக்காக தேடி கொண்டு வர்ற வண்டிங்கெல்லாம் நல்ல பொருளை தான் கொண்டு வருவேன். இந்த வண்டியோட டீட்டெயிலு நீங்கள் வீடியோவில் பொறுமையாக பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தர் பார்த்தா போதும். எனக்கு லட்சம் பேர் தேவை. ஏன்னா வாங்க வேண்டியவங்க விருப்பப்படுறவங்க ஒரே ஒரு ஆள் பார்த்தா போதும். ஏன்னா லோ ப்ரைஸில் வண்டி சூப்பராக இருக்கா இல்லையான்னு முழு வீடியோ பாருங்கள். இவர் சொல்லியிருக்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் 6 லட்சம் சொல்லியிருந்தாரு. இப்போ 5.25 லட்சம் சொல்லிக்கிறாரு. ஆனால் வீடியோவோட கடைசி பகுதியில் சொல்கிறோம் பாருங்க. அந்த வண்டியிலையும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கடைசியில் ஒரு சின்ன ஆஃபர் போட்டேன், அதுதான் இன்னைக்கு வித்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சின்ன ஆஃபர் சொல்கிறேன், கட்டாயம் அது விற்கும். இந்த வண்டியும் 2 நாள் 3 நாளுக்கு மேலே நிற்காது. வண்டி தெளிவாக இருக்கும். டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். டைரக்ட் கஸ்டமர் வண்டி தாங்க. நம்மக்கிட்ட வந்து தீபக் காசுனா டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். டைரெக்டாக வாங்குறவங்க விற்கிறவங்க மட்டும் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த வண்டி இந்த பக்கம் பாருங்க. இந்த பாருங்க, இந்த 2 லைட்டு மட்டுமே, இந்த 2 லைட்டுமே அதில் வந்து LED லைட் இருந்துச்சு. இதில் வந்து ஹாலஜன் லைட்டுங்க. ஹை HDங்க. அது HD லைட்னாவே உங்களுக்கு இந்த லைட் மட்டுமே 18,000 ரூபாங்க ரெண்டுமே. இது எக்ஸ்ட்ரா கிளாம்பெல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஒரு காட்டு பகுதியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியெல்லாம் காட்டில் போனால் காட்டு மிருகங்கள் அலறும். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான காரு. யானையும் அலறும் சொல்லியிருக்கிறேன். XUV500 நீங்கள் காட்டில் எடுத்துன்னு போனால் எந்த மிருகமும் கிட்ட வர பயப்படும், யோசிக்கும். ஏன்னா அதை விட பெருசாக இருக்கும்போது எந்த மிருகமும் வராதுங்க. அதனால சொல்கிறேன், மிருகம் மட்டும் இல்லைங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன வீரம் இல்லாதவங்களுக்கு கூட வீரம் வரும் இந்த வண்டி ஓட்டும் போது. அதை பயன்படுத்தும் போதே ஒரு கெத்து வரும். ஒரு ராஜாங்கம் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கார் இதெல்லாம். வாங்க இந்த வண்டியோட கண்டிஷன் காமிக்கிறேன் பாருங்க. 4 டயருமே புது டயருங்க. அதில் 2 டயர் தான் புதுசு போட்டிருந்தேன். அந்த 222 வண்டியில் 2 டயர் மட்டும் தான் புதுசு போட்டிருந்தது. 2 டயர் கண்டிப்பாக மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் 4மே புது டயரு, மாற்ற தேவையில்லை. இந்த பகுதியில் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. அதே போல் அந்த சைட் ஃபுட் ரெஸ்ட்டு அதில் வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட் ரெஸ்ட்டுங்க. ஒரு ஆளே ஏறி நிற்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னாக்கா இந்த வண்டிக்கெல்லாம் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் தாங்க மெயின். இறங்கக்குள்ள
வயசானவங்க சில பேர் ஏறத்துக்கு முடியாதுங்க, ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. இங்கே லைட்டாக பெயிண்ட் அவர் வந்து கவர் போடுறாரு, கவர் போட்டு யூஸ் பண்ணுற வண்டியை. ஸோ அதுக்கு மட்டும் கவர் மட்டும் லைட்டாக இங்கே லைட்டாக சிராய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எதுவும் பண்ண தேவையில்ல, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த பகுதியில் பாருங்கள், இது வந்து டாப் மாடல் தான், W8 தான். வாங்க உங்களுக்கு வீடியோவில் ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் தான். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவும் 6 ஏர் பேக் தான். இதுவும் பாருங்க, அதில் டச் ஸ்க்ரீனை விட இதில் டச் ஸ்க்ரீன், அது கம்பெனி டச் ஸ்க்ரீன் இருந்தது. பட் இது வந்து வெளியே கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏன்னா வெளியே இருக்கிற கஸ்டமருக்கு, அதாவது இது அவர் லைக் பண்ணி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒன்றுன்னு போட்டிருக்காரு. இதில் ஒரு ஏர் பேக்கு, இங்கே ஒரு இந்த போஸ்டர் ரைட் போஸ்டர்லேயும் ஏர் பேக் இருக்குது, லெஃப்ட் சைடு ஏர் பேக் இருக்குது, பேக் போஸ்டரில் டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற இதுலேயும் இருக்குது, அதே போல் இந்த பக்கமும் இருக்குது. ஸோ 6 ஏர் பேக்கு, ஃபுல் சேஃப்டி காருங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க. ரூஃப்லாம் பாருங்க, ரொம்ப நீட்டாக. அந்த வண்டியை விட இந்த இன்டீரியர் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வண்டி குறை சொல்ல வரல, ஒரு பெட்டர்னும் போது எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா, அது போல் இது வந்து குவாலிட்டி தான், அதை விட நல்லாவே இருக்குது. ஷீட் கவர் கூட பாருங்கள். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வீடியோ கம்பேர் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். நான் சொல்கிறேன், அந்த வண்டி விட இவர் டிரைவருக்கு தனி, இது வந்து அவர் ஓனரை குறைவார், அவருக்கு மட்டும் தனியாக ஒயிட் டவல் போட்டு நல்லா பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்கார் காரை. எந்த ஒர்க்கும் இருக்காது. இந்த பக்கமும் பாருங்கள், எந்த ஒர்க் இல்லை, டீசல் கார் தான். ஷீட் கவரெல்லாம் பாருங்கள். இத்தனைக்கும் வண்டி கழுவில், பாலிஷ் போடல, எதுவுமே போடாமையே கண்ணை பறிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதே போல் கலர் பாரு காம்பினேஷனு, பிளாக் அண்ட் ரெட்டு ஷீட்டு. பேக் ஷீட் கூட பாருங்கள், ஃபோல்டபுள் தான். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல வண்டி. ஒரு XUV 500னா இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ இந்த பகுதியில் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இந்த பகுதியில் அடி எதுவுமே இல்லை இந்த பகுதியில். ஸோ தூரமாக இருக்கிறவங்க இந்த வண்டியை நல்லா பிளான் பண்ணிட்டு வரலாம். பின்பகுதியில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வண்டி போலவே இந்த வண்டிலையும் பேக் பம்பர் இருக்குது. அந்த பேக் பம்பரு சொட்டை இருந்தாலும் இதில் எந்த சொட்டை இல்லை. ஏன்னா ஒரு டிரைவர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபோல்டபுள் டைப் தான் ஷீட்டெல்லாம். இது பாருங்கள், ஹெவி லோடு ஏற்றுன்னு போகலாங்க. 2 பேர் உட்காந்துனே போகலாம், படுத்துனே போகலாம். அந்த ஷீட்டும் மடித்தாக்கா ஒரு ஃபேமிலியாக படுக்கலாம். ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங்கில் போனாக்கா, நீங்கள் ஒரு ரூம் எடுக்கணுன்னாக்கா ஒரு ரூமுக்கு பர் டே 5000 ரூபாய் 6000 ரூபாய் போடுவாங்க 2 பேர் தங்குறதுக்கு. பட் நீங்கள் ஒரே ஒரு 1000 ரூபாய் டீசல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான காரு, டாப் மாடல் கார் தான். நம்மக்கிட்ட வர்ற வண்டியெல்லாம் உடனே விற்றுறோம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த பகுதியில் எந்த செலவும் இல்லை. வண்டியோட வார்த்தை பாருங்க, அவர் உங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. யூ ஆர் பிளஸ்ஸிங், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி காரெல்லாம் வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும், விற்கிறவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ப்ரைஸு நல்லாவே கொடுத்துருக்குறேன். ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. இந்த பகுதியிலையும் பாருங்க, ஒரு செலவும் இருக்காது. நம்ம கொடுக்குற வண்டி அது போட்ட வீடியோ போட்டு ஒரே ஒரு 2 நாளில் விற்று வச்சு பாருங்க. அந்த XUV 500 அதே மாதிரி தான் இதுவும். நம்மக்கிட்ட வந்தால் நிற்காதுங்க, குவாலிட்டியான கார் நிற்கிறது இல்லை, குவாலிட்டி இல்லாத கார் தான் நிற்குது. சரிங்களா? ஸோ இந்த வண்டியை பாருங்க. இந்த பக்கமும் ஒரு செலவு இல்லை பாருங்க, நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. டேஷ்போர்டு அதே போல் இந்த பக்கம் பாருங்க. இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது தெரியும் பயன்பாடு அதிகமாக இருக்கா, தேய்மானம் இருக்கா. நீங்கள் பார்த்து வாங்குங்க. எந்த வண்டி எங்கே வாங்கினாலும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதிக யூசேஜா லோ யூசேஜான்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். மெயினாக இதுதான், இன்டீரியர் தான் யூசேஜே. நீங்கள் இந்த வண்டியை யூசேஜை வந்து மேலே பார்த்து ஏமாந்துடாதீங்க. இன்டீரியர் இதில் வந்து டபுள் AC வந்துடுதுங்க. பேக்கில் AC வரும், ஷீட்டில் பேக் ஷீட்டில் AC வருது. அதே போல் இந்த வண்டி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த மாதிரி வண்டியெல்லாம் தீபக் காசில் மட்டும் தான் கிடைக்குங்க.
இன்ஜின் எந்த ஒர்க்கும் இல்லைங்க. ஒரே ஒரு ஸ்டார்ட் ஆயிருது பாருங்க. நல்லாவே இருக்கும் வண்டி. ஹெவி ஆர்னு போட்டிருக்காருங்க. அதில் இது வந்து ஹெவி ஆர்னு ரூட் ஆர்னு, அதாவது கொஞ்சம் சிட்டியில் ஹைவேலலாம் போகும்போது ஹெவி ஆர்னு இருந்தால் தான் எதிரில் போகிறவங்களுக்கு க்ளீனாக கேட்கும். நல்லா இருக்கு பாருங்க. வீடியோ காமிங்க பாருங்க. டச் ஸ்கிரீன் செட்டு, வீடியோ ஆடியோ சிஸ்டம் தான். கிலோமீட்டரெல்லாம் பார்த்துங்க, நான் சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். எந்த ஒர்க்கும் அவர் எதுவும் திருப்பல. ஸோ இது வந்து வீடியோ சிஸ்டம் தான். வீடியோ ஆடியோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு காரு. அதே போல் நீங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. பாருங்க, இங்கே வருங்க எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காரு பாருங்க. இவர் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காரு. இது வந்து கம்பெனிலே வந்துடும் லைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் பெரிய தகவல். இதோட இன்ஜின் ரூம் பார்த்துலாமா? இன்ஜின் ரூம் காமிக்கிறேன் பாருங்க. நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சொல்லிட்டு தான் வந்தார், சர்வீஸ் பண்ணிட்டுங்க பண்ண வேண்டியதுன்னாரு. நிச்சயமாலேயே ஏற்கனவே போட்ட வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப பெட்டராக இருக்குதுங்க. இதில் ஒரே ஒரு சொட்டு ஆயில் கசிவு இல்லைங்க இன்ஜின் ரூமில். நல்லா பாருங்க. இன்ஜின் ரூமில் ஒரே ஆயில் கசிவு எங்கன்னா இருக்கா பாருங்க. அதே போலங்க கம்பெனிலேருந்து வந்த ஃபிட்டிங்ஸு பாருங்க. பொறுமையாக பாருங்க. நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு ரொம்ப டைமிங் இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி வாங்க வரவங்க, லாங்கிலேருந்து வரவங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது. அதுக்காக தான் தெளிவாக ஒரு இன்ச் பை இன்ச்சு சொல்கிறேன். அந்த வண்டி முடிஞ்சது யாரும் அந்த வண்டி கால் பண்ணாதீங்க. 222 காரு முடிஞ்சது, XC500 யாரும் கால் பண்ணாது. இப்போ உங்களுக்காக 888-7 ஃபேன்சி நம்பர் வந்திருக்குது. இதனோட அவர் ப்ரைஸ் வந்து ஃபைனலாக கொடுக்குறேன்னு 560 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்காக வேற வேலை பேசி தரேன். 550 560 எல்லாம் கூட நான் பேச போகிறதில்ல. கேஷ் எடுத்துன்னு வாங்க. அவர் ரொம்ப நல்ல பழக்கம். அவர் கிட்டத்தட்ட எனக்கு சொந்தக்கார நெருக்கத்தில் இருக்காரு. ஸோ ப்ரைஸை உங்களுக்காக நான் பேசி வாங்கி தரேன். மிஸ் பண்ணாதீங்க. நல்ல பொருள். இதோட அடுத்த வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.